டெட் எக்ஸாமுக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்கு. இந்த 1 மாசத்தை நல்லா பயன்படுத்தி நீங்க பாஸ் ஆக நினைக்கிறீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஸோ நம்மளுடைய ஔவையார் ஆன்லைன் அகாடமில இருந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த 1 மந்த்துக்கான ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றாங்க, சவால் பேட்ச். ஸோ இந்த 1 மந்த்ல முடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையிலேயே சூப்பரா முடிக்க முடியும். ஸோ இங்க நடக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பேட்ச்ல 1 மாசத்துல 1 நாள் விட்டு 1 நாள் டெஸ்ட் நடக்கும். எல்லா டாபிக்குமே உங்களுக்கு ப்ராப்பரா டெஸ்ட்லாம் வச்சிருவாங்க. அந்த டெஸ்ட்ல உள்ள கொஸ்டினை நீங்க நல்லா ரெகுலரா பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். கண்டிப்பா டெட் எக்ஸாம்ல நீங்க பாஸ் ஆயிருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறைய கவர்மெண்ட் ஆபீசரை உருவாக்கி இருக்காங்க. ரைட். ஸோ இதுல முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நீங்க ஒருவேளை இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணி நீங்க பாஸ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா 100% ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த ஃபீஸ் ரிட்டர்ன் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இந்த பேட்ச்ல நீங்க ஒரு 3 கண்டிஷனை ஃபாலோ பண்ணிருக்கணும். ஸோ அது நான் ஷார்ட்டாவும் சொல்லிடுறேன். அதே போல அவங்க கொடுத்துருக்க வீடியோவும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன், அதையும் நல்லா தெளிவா பாத்துக்கோங்க. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னு, நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் நீங்க ஜாயின் பண்ணிருக்கீங்களா, டெய்லி லைவ் கிளாஸ் நடக்கும். 3 செஷன் லைவ் கிளாஸ் நடக்கும். இந்த 1 மாசத்தை நீங்க நல்லா பயன்படுத்தினீங்க அப்படின்னாவே, அந்த 3 செஷன் நீங்க நல்லா பயன்படுத்தினீங்க அப்படின்னாவே கண்டிப்பா நீங்க எக்ஸாம்ல நல்லா இம்ப்ரூவ் ஆவீங்க, எக்ஸாம்ல பாஸ் ஆயிருவீங்க. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் ஒன், இங்க நடக்கிற 1 நாள் விட்டு 1 நாள் நடக்கக்கூடிய டெஸ்ட்டை நீங்க கரெக்டா அட்டன் பண்ணணும். அந்த டெஸ்ட்டும் நீங்க அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்குள்ள நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அடுத்து 3வது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இங்க சொல்லக்கூடிய அந்த ஷார்ட்கட்டை நீங்க ப்ராப்பரா நோட்ஸ் எடுக்கணும். அதே போல நீங்க டெஸ்ட் எழுதுறதுலயுமே அட்லீஸ்ட் ஒரு 65% நீங்க அதுக்கு மேலேயாவது எடுத்திருக்கணும். இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணும்போது, ஏன்னா இது இந்த கண்டிஷன்ங்கிறது அவங்களோட பெனிஃபிட் காண்டி இல்ல, உங்களோட பெனிஃபிட் காண்டி தான். ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் ஒரு சேலஞ்ச் எடுத்து ஒரு சவால் பேட்ச்னா கண்டிப்பா உங்களுக்கும் சவால் தான். அப்போ அதை நீங்க சேலஞ்சையும் எடுத்து சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க பாஸ் ஆயிருவீங்க. இந்த கண்டிஷன்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க பாஸ் ஆகல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா 100% ஃபீஸ் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அதுக்கு நான் கேரண்டி. அவங்களுமே ஸ்வேரா சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு அவங்களும் கான்பிடண்டா இருந்து கண்டிப்பா பாஸ் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் அடுத்தடுத்து நான் சொல்றேன். சோ இந்த இங்க என்ன ஃபீஸ், வேற என்ன டீடைல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. சோ 6385885341. இதுல கான்டாக்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்னோட கோடு யூஸ் பண்ணுங்க. சோ என்னோட கோடு என்னன்னா JPASL 2025, அதாவது ஜெயபால் ஔவையார் அகாடமி சவால் பேட்ச். SL அப்படின்னா சவால் பேட்ச் 2025. இந்த கோட் யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் இருக்கும். நான் லாஸ்டா ஒரு வீடியோ நம்மளோட ஔவையார் அகாடமில இருந்து பேட்ச் ஸ்டார்ட் பண்ண டெட் வீடியோக்கு நான் ஒரு வீடியோ கொடுத்திருப்பேன். அதுல 10% டிஸ்கவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருப்பேன். இப்ப இந்த பேட்சுக்கு நான் 15% டிஸ்கவுண்ட் நான் கேட்டிருக்கேன். ஆக்சுவலா அவங்கள்ட்ட மேம் எனக்கு எது வேணா, என்ன நம்பி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது இன்னுமே 5% டிஸ்கவுண்ட் சொன்னாங்க. சோ இந்த வாய்ப்பை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. இது எனக்காண்டி இல்ல, உங்களுக்காண்டி தான். ஏன்னா இந்த அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது மூலமா ஏதாவது ஜெராக்ஸ் இருக்கோ, பிரிண்ட் எடுக்கிறதோ, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். சோ நீங்க இந்த வாய்ப்பை நல்லா யூஸ் பண்ணிக்கங்க. சோ மறந்துடாதீங்க. நான் ரொம்ப ஷார்ட்டாவே நான் சொல்றேன். ஆக்சுவலா சவால் பேட்ச் உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய கண்டிஷனை கரெக்டா ஃபாலோ பண்ணி 1 மந்த் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே கண்டிப்பா உங்களுக்கு பாஸ் ஆயிருவீங்க. அது மட்டும் இல்லாம என்னோட மேக்ஸ் கிளாஸ்ங்கிறது இங்க வரும். ஓகேங்களா? சோ உங்களுக்கு டெட் பேப்பர் 1 பேப்பர் 2க்கான ஸ்டாண்டர்ட் வைஸ் கிளாஸ் அதையும் பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் டெட்டுக்கான ப்ரீவியஸ் இயர் மேக்ஸ் கொஸ்டின் நீங்க பார்ப்பீங்க. சோ அது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மிஸ் பண்ணிடாதீங்க, இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், இது ஒன்லி 2 days. ஒன்லி அட்மிஷன் பாத்தீங்க அப்படின்னா 2 நாள் தான். அக்டோபர் 14, 15. சோ இன்னைக்கு நாளைக்கு அக்டோபர் 15 டாக்டர் APJ அப்துல் கலாம் ஐயாவோட பிறந்த நாள். சோ அதுக்கான ஒரு ஆஃபர் தான் இது. இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. இது சம்பந்தமா என்ன டீடைல்ஸ் வேணாலும் நீங்க இந்த கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபீஸ் சம்பந்தமான டீடைல்ஸும் நீங்க தாராளமா இங்க கால் பண்ணி நீங்க கேட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு கால் பண்ணி அவங்க பிஸியா இருந்து எடுக்கல அப்படின்னா நீங்க மெசேஜ் பண்ணுங்க. மெசேஜ் மூலமா அவங்க ரிப்ளை பண்ணிடுவாங்க. இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. உடனே இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. குயிக்கா நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். விஷ் ஆல் தி பெஸ்ட்.